Praise the Lord. Have a blessed day. இந்த நாளின் தேவ வார்த்தை யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, திருப்தி என்கிற அந்த மனநிலை அது ஆண்டவர் தருகிற ஒரு பிளெஸ்ஸிங். பாருங்கள், நிறைய ஏக்கர் கணக்கில் லேண்ட் இருக்கும், ஆனால் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கீரை தோட்டத்துக்கு மேலே தான் கண்ணு போகும். மனுஷனுக்கு கோடி கணக்கில் பணம் இருந்தாலும் திருப்தியாக இல்லாமல் இன்னும் வேணும்னு சம்பாதித்து கொண்டே இருப்பார்கள், ஓடிக்கொண்டே இருப்பார்கள். இன்னும் தன்னுடைய ஹெல்த்தை பார்க்காமலே ஓடிக்கொண்டு இருப்பாங்க. அதே போல் உலக அழகி போல் தனக்கு ஒரு மனைவி இருந்தால் கூட பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவி மேலே கண்ணு போகும். திருப்தி இல்லாத ஒரு மனநிலை. மனுஷன் என்பவன் திருப்தி அற்றவன். ஆனால் ஆண்டவர் தான் அவனுக்கு எல்லா காரியத்திலும் திருப்தி என்கிற மனநிலையை கொடுக்க வேண்டும். அது ஒரு பிளெஸ்ஸிங். ஆமென், ஸ்தோத்திரம். பாருங்கள், தமிழில் ஒரு வாக்கியம் உண்டு, போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்து. போதுங்கிற ஒரு மனம், திருப்தி ஆயிட்டே அப்படிங்கிற ஒரு மனம், அதே போல் எல்லா குறைவுகளும் தீர்ந்து ஒரு திருப்தி என்கிற ஒரு நிலைமை, இது யார் தரணும்? அது ஆண்டவர் தான் தரணும். ஆமென். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும், படைக்கப்பட்ட சகல ஜீவராசிகளுக்கும் திருப்தியை தருகிறவர் ஆமேன், பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. அந்த திருப்தி என்பது மனுஷனுக்கு எல்லா விஷயத்திலும், சரீரத்தில், ஆத்துமாவில், ஆவியில் ஒரு திருப்தியான மனநிலையில் ஆண்டவரோடு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாக வேண்டும். ஆண்டவர் தமது ஜனங்களை திருப்தியாக்கி நடத்துகிறவர், ஏனெனில் அவர் சர்வ வல்லவர். அவருடைய ஜனங்களை அவர் அதிசயமாக நடத்துவாராம். ஒருபோதும் அவர்கள் வெட்கமடைய மாட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை, தேவைகளுக்காக ஏங்குகிற சூழ்நிலை, ஜெப வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாத நிலைமை, ஆவிக்குரிய ஒரு திருப்தி இல்லை, ஒரு ஆத்தும திருப்தி இல்லை, இப்படிப்பட்ட ஒரு திருப்தியற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களுக்கு திருப்தியை கட்டளையிட போகிறார். உங்களை அதிசயங்களை காண செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஆமீன், இது போதும், இவ்வளவு கிடைத்தாகிட்டது என்கிற ஒரு திருப்தி, அதே போல் இல்லாத இடத்துல இன்னும் கர்த்தர் தந்து அதனால் உண்டாகிற திருப்தி. ஆமீன், நீங்கள் சம்பூரணம் அடைய போகிறீர்கள். உங்களுக்காக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து அவர் மகிமைப்பட போகிறார். நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது